بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن عاقبتم فعاقبوا بمثل ما عوقبتم به ولئن صبرتم لهو خير للصابرين. صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ارحموا ترحموا واغفروا يغفر لكم. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்துல 16வது நோன்புல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த வருடமும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இந்த 16 நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட அடைந்திருக்கிறோமோ அதே போல மீதமாக இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோயாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா பூர்த்தியான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மாதம், ரமலானுடைய மாதம், பலவிதமான சிறப்புக்களை, சிறப்பம்சங்களை உள்ளடக்கியுள்ள ஒரு மாதமாக இருக்குது. உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, ரமலானுடைய மாதம் அது ஷஹ்ரு ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய மாதம், ஷஹ்ரு மக்ஃபிரா, மக்ஃபிரத்துக்குரிய மாதம், ஷஹ்ரு இத்கு மினன்னார், நரக விடுதலையுடைய மாதம், ஷஹ்ரு சபர், பொறுமையுடைய மாதம், ஷஹ்ரு சதகா, சதகாவுக்குரிய மாதம், ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம், ஷஹ்ருல் முவாசாத், ஒற்றுமையுடைய மாதம். இப்படி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பலவிதமான சிறப்பான பெயர்களை கொண்டு இந்த ரமலானுடைய மாதம் உலமாக்களுக்கு மத்தியில் அழைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு சிறப்பான பெயர் தான் ஷஹ்ரு மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்புடைய மாதமும் ரமலானுடைய மாதமாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல பாவ மன்னிப்புக்கு 2 விதமான பக்கங்களே இருக்குது. அதில் அதிகமான உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாவ மன்னிப்புடைய ஒரு பக்கத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. உதாரணமாக
ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு தெரியும், ரொம்ப தெளிவான ஹதீஸ், அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எந்த மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவன் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலையோ அவன் நாசமா போகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்ல ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸ்ல முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, ரமலானுடைய மாதம் வந்துட்டா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல குறை செய்யறது இல்ல. அல்லாஹ் கிட்ட அதிகமானவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க, தனிமையில பேசுறாங்க. ஏன்? அவங்களோட பாவம் மன்னிக்கப்படணும் என்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதே போல இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, எப்படி அல்லாஹ்விடத்துல நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அதே போல அவங்களால நடந்த தவறு, இன்னும் ஒரு மனிதனுக்கு தவறு நடந்து இருக்கலாம், பிழை செஞ்சிருக்கலாம், எங்களால் ஒரு அநியாயம் நடந்திருக்கலாம், அந்த தவறுக்காக வேண்டி அடுத்த மனிதன் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவனா மனிதன் தயாராக இருக்கிறான். ஏன்? இந்த மாதம் மக்பிரத்துக்குரிய மாதம், அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஏன்? அந்த மனிதன் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிச்சாதான் சொர்க்கவாதி ஆகலும் என்பதுல முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால பாவ மன்னிப்புடைய ஒரு சைட் அவங்களுக்கு மத்தியில தாராளமா பூர்த்தி செய்யப்படுது. அல்லாஹ் கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க, அவங்க அநியாயம் செஞ்சவங்க யார் யார் இருக்கிறாங்க, பிழை நடந்தவங்க எல்லாத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸா மாறி சில மனிதர்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறாங்க, என்னையால் மனம் புண்படும்படி ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருந்தால், தவறுகள் நடந்திருந்தால் என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள், தவறுகளை மன்னியுங்கள், ஸ்டேட்டஸும் வைக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கிறாங்க, இந்த மாதத்துல ஏண்ட பாவம் மன்னிக்கப்படணும் என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான். இது பிழை இல்ல, இதை நான் பிழை என்று பேசல. ஆனா எப்படி இந்த ஒரு சைட்ல மனிதர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்களோ ரெண்டாவது பாவ மன்னிப்புக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு சரி நாங்க அநியாயம் செஞ்சு அவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா யாரு சரி எங்களுக்கு ஒரு தப்பி தவறி ஒரு அநியாயம் செஞ்சா, அவங்களால ஒரு பிழை நடந்துட்டு, அவங்களால ஒரு அநியாயம் நடந்துட்டா, அவங்களோட தவறுக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்க ரெடி இல்ல. அவங்களோட தவற மன்னிச்சு அவங்களோட சேர்ந்து போறதுக்கு நாங்க ரெடி இல்ல. நாங்க மன்னிப்பு கேட்க ரெடி. சில சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பணிவான மனுஷன், நாங்க ஒரு கண்ணியமான மனுஷன், அதுக்காக வேண்டி நாங்க இறங்கி போயிட்டு மன்னிப்பு கேட்க ரெடி. ஆனா ஒரு மனுஷன் எங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்டா, என்னையால இப்படி ஒரு தவறு நடந்துட்டு, என்னையால ஒரு பிழை நடந்துட்டு, என்னையால இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு, உண்மையில நான் செஞ்சது பிழைதான், உங்களோட மேல எந்த பிழையும் இல்லை என்று சொல்லி அந்த மனிதன் மனம் திருந்தி எங்களுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, அந்த பாவத்தை மன்னிக்க சமூகத்துல அதிகமானவங்க ரெடி இல்லை. ஆனா இவங்களோட பாவம் அவரால மன்னிக்கப்படணும், இவரது பாவம் அல்லாஹ்வால மன்னிக்கப்படணும். கேட்டா குர்ஆனாயத்தை மோதுவார், ஃபல்யஃபு ஃபல்யஸ்ஃபஹு தானே, மறங்க மன்னிங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வால மன்னிக்கணுமே, நீங்க என்னைய மன்னிக்கணுமே, இப்படி எல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடியவர் யாரு சரி இவர்கிட்ட வந்து நீங்க என்னைய மன்னிச்சுக்கோங்கடா, அந்த பாவத்தை இவரை மன்னிக்கிறதுக்கு தயார் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் குடும்பங்களுக்கு மத்தியில பாருங்க, அதிகமான சண்டை சச்சரவு பிரச்சனை பலாய் முசீபத் ஒத்துமை இல்லாத தன்மை, இதுக்கு காரணத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு ரீதியா மனிதன் செஞ்ச ஒரு தவற வாழ்க்கையில நாங்க மன்னிக்காம ஈக்கிறதான் குடும்பத்தில் ஈக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு மெயின் காரணமா இருக்கும். எங்கட வாழ்க்கையில நாங்க மன்னிப்பு கொடுக்க ரெடி இல்ல, அடுத்தவனை மன்னிக்க ரெடி இல்ல. நல்ல இந்த வார்த்தைய உள்ளத்தில் எடுத்து யோசிங்கோ. வாழ்க்கையில நாங்க மன்னிக்க கூடிய தன்மைகள்கிட்ட வரலையா, வாழ்க்கையில நல்லவர்களையும் இழப்போம், பல நலவுகளையும் வாழ்க்கையில இழப்போம். இதுல சந்தேகம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, நாங்க எதுக்காக வேண்டி இந்த மாசத்தில் இவ்வளவு அமல் செய்யறோம்? 20 ரக்காத் தராவீஹ் என்னோனுமா, 5 நேரம் தொழுகையில பக்குவம் ஓணுமா, குர்ஆன் ஓதுறோம். ஏன் இவ்வளவு பக்குவமா இருக்கிறோம் இந்த மாசத்துல? ஏனென்றா இந்த மாசத்துடைய நோக்கத்தை அடையணும். நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்லுது லஅல்லகும் தத்தகூன், ஒவ்வொரு மனிதனும் தக்வாதாரியா மாறணும். தக்வான்னா என்ன? இறையச்சம் என்று சொல்றது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தக்வா ஹாஹுனா என்று உடுப்ப தூக்கி காட்டல, ஜுப்பாவை தூக்கியோ இல்லாட்டி தொப்பிட பக்கமோ தாடிட பக்கமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்யல. அத்தக்வா ஹாஹுனா என்று கல்பின் பக்கம் இஷாரா செஞ்சாங்க. கல்புல பல மாற்றம் வரணும். தக்வாதாரிக்கு பல சிபத்துகள் இருக்குது. குர்ஆன் சொல்லுது வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, தக்வாக்கு நெருக்கமான சிபத் என்ன தெரியுமா? மன்னிக்கிறது.
இந்த தன்மை எங்களுக்கு இதை வரலையா, இந்த ரமலான்ல பர்பஸ் நோக்கத்தை வாழ்க்கையில அடையலாம். குர்ஆன் சொல்லுது மன்னிக்கிற தன்மை தக்வாதாரிட சிஃபத்துல ஒரு சிஃபத். வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அந்த தவறை மன்னிப்பாரு. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா. அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைஞ்சு போங்க, வஜன்னா சொர்க்கத்தின் பக்கமும் விரைஞ்சு போங்க. அந்த சொர்க்கம் எப்படியான சொர்க்கம் தெரியுமா? அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தின் பக்கம் போங்க என்று சொல்லிட்டு அது யாருக்கு தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கி? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு அந்த சொர்க்கம் தயாரிப்பு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் முடிக்கல. அதுக்கு அடுத்த ஆயத்துல தொடர்ச்சியா பேசுறான். அந்த தக்வாதாரி என்ன யாரு தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. அவங்க வசதி வாய்ப்பு ஈக்க போக்கலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பாங்க, ஏழ்மையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பாங்க. இது தக்வாதாரியோட ஒரு அடையாளம். இரண்டாவது சொல்றான், வல் காலிமீனல் கைல். கோபம் வந்தா வெளிக்காட்ட மாட்டாங்க, சப்பி முழுங்குவாங்க கோபத்தை, வெளியில காட்டுறல்ல. இரண்டாவது அடையாளம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களுக்கு மத்தியில தவறுகளை மன்னிப்பாங்க. இது தக்வாதாரியுடைய சிஃபத். தக்குவாதாரிக்கு தான் சொர்க்கம் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த தக்குவாதாரியுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அடுத்த மனிதர்களை வாழ்க்கையில மன்னிக்கிறது. இந்த காலத்துல நாங்க மன்னிக்காம நீக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. சிலவங்க அதை வாய் திறந்து வெளியில சொல்றல்ல, அதை உள்ளத்துல புதைச்சி வச்சிருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க மன்னிக்காத மிக முக்கியமான காரணம் அவங்களோட ரெஸ்பெக்ட், கண்ணியம் குறைஞ்சிடும் என்ற ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கி சொன்னாங்களோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. சொன்னாங்க, ஒரு மனிதன் அடுத்தவனை மன்னிக்கிறதால அல்லாஹ் அவனோட கண்ணியத்தை வாழ்க்கையில குறைக்க மாட்டான். நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஒரு நாளும் அவனோட கண்ணியம் குறையல. நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் அது ஷரியத்துல இருக்கிற பிள்ளை அல்ல, எங்கட மூளையில இருக்கிற ஒரு குறை. நாங்க நினைக்கிறோம் அடுத்தவனை மன்னிச்சு அவனோட நாங்க சேர்ந்து போனா எங்கட கண்ணியம் பேய்த்திரும், எங்கட ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல அடைஞ்சிடும். அவன் நாங்க ஒரு குத்தமும் செய்யாம அவன் வேண்டிய குத்தத்தை செய்வான், வந்து கேட்டோன்னு நாங்க மன்னிப்பும் கொடுக்கணுமா, தியாமத்துல பார்ப்போம் அவனை. இப்படி ஒரு நாளும் ஒரு முத்தகி பேச மாட்டார், அவரை யோசிக்க மாட்டார். ஏண்ட கண்ணியம் பேய்த்திரும், ஏண்ட ரெஸ்பெக்ட் பேய்த்திரும், இப்படி பேசுறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஒரு நாளும் கண்ணியத்தை குறைக்கிறல்ல. அதுக்கு உதாரணம் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், உதாரணமும் அவங்க தான். கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவங்க பிறந்தத்திலிருந்து மௌத்து மட்டும் கண்ணியமாக சமூகத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சான். ஆனா மனிதர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? கிதாபுகள் எழுதுறாங்க, இரவு நேரத்தில் அவங்க மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல, அந்த நேரத்துல கரண்ட் வசதிகள் எங்களுக்கு தெரியும், போகக்கூடிய நேரம் கல்லு முள்ளுகளை பாதையில போட்டு வைப்பாங்க, நடந்து போற பாதையில வளமையா. இந்த நேரத்துல அவங்களுக்கு சரியா விளங்காது, இந்த நேரத்துல கல்லு முள்ள மிரிச்சு கொண்டு சில சந்தர்ப்பத்துல கஷ்டத்தோட பள்ளிக்கு போவாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரு கல்லு முள்ள பாதையில போட்டேன்னு தெரியும். சில சந்தர்ப்பத்துல சுஜூதுக்கு போவாங்க. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிற பேசிக்கான ஹதீஸ். கொஞ்சம் உள்வாங்கி யோசிங்க. சுஜூதுக்கு போவாங்க, போகக்கூடிய நேரம் அவிஞ்ச ஒட்டகம் குடல் எடுத்து தலையில வச்சிடுவாங்க. ஒரு மாட்டுடைய ஒரு குடலை தூக்கேலுமா எங்களுக்கு, எவ்வளவு பாரம், சரியான பாரமே. ஒரு ஒட்டகத்துடைய குடல், மாடை விட கொஞ்சம் சக்தியான ஒரு மிருகம், ஒரு ஒட்டகத்துடைய குடல் எடுத்து சுஜூதுல வைக்க போகல அப்படியே தலையில வைப்பாங்க. அங்கால இங்கால அசைக்கலாம், அந்த குடல் சரியான நாத்தம், மூச்செடிக்கேறாத நிலைமை, அப்படியே வைப்பாங்க. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களோட பலவீன மனிதர்கள் நாங்க எல்லாம் யோசிக்கிறபடி எங்களோட யாருமே பிரச்சனை அழைக்க கூடாது. யாரு சரி என்ன சரி எங்களுக்கு சொன்னா கல்புல உறுத்தி கொண்டே இருக்கும், பௌத்த நேரமும் கரைச்சு கொண்டே இருக்கும். இவன் இணைய பத்தி பேசிட்டான், எப்படியாவது இணைய பத்தி தெளிவுபடுத்தணும். ஒரு நாளும் ஒன்றும் தெளிவுபடுத்த தேவையில்லை. யார் எங்களை பத்தி என்ன பேசினாலும் அவங்ககிட்ட பேசி நாங்க நல்லவன், நாங்க இப்படி தெளிவுபடுத்துறவன் தான் மோடேன். இதுல நாங்க அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. நாங்க சும்மா இருந்துரும், அவங்க பேசுறத பேசட்டும். ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லவன் என்று சொன்ன வாய் தான் ஒரு நேரம் வந்துச்சு கெட்டவன் என்றாங்க, சொன்னாங்க ஏமாத்துக்காரன் என்றாங்க, நீங்க நல்லவன் இல்லை என்றாங்க, முனாஃபிக் என்றாங்க. இப்படி பல பேர்களை சொல்லி கூப்பிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் சின்ன சின்ன பிளாக்கல்லால சிறுவர்களை வச்சு அடிச்சு விரட்டினாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட சொட்ட.
அழுது கொண்டு ரத்தத்தோட போனாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த மிம்பர்ல இருந்து சவாலாக பேசுறேன். இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ காட்டினால் இந்த பேச்சிலிருந்து வாபஸ் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செஞ்சும் ரிட்டன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச தவறுக்கு என்னைய மன்னிச்சுக்கோங்க கேட்டா மன்னிக்க ஏலா என்று சொன்ன ஒரு ரிவாயத்தையும் தான் காட்டு. ஒரு ஹதீஸ் ரிவாயத்துல எங்க தேடியும் அப்படி ஒரு ஹதீஸ் காட்டலாம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தவறையும் மன்னிச்சாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க, இவ்வளவு அநியாயம் செஞ்சவங்க, நபியும் ஒன்றுமே செய்யல, அநியாயம் செஞ்சவங்களோட தவறுகளை மன்னிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் வாழ்க்கையில கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? இந்த நிமிஷம் 2026 3ஆம் மாதம் 7ஆம் திகதி உடைய குத்துபா, 6ஆம் திகதி உடைய குத்துபா, இந்த 6ஆம் திகதி உடைய குத்துபால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எத்தனை வாய்கள் ஸலவாத்து சொல்லுது? கண்ணியம் கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? கண்ணியம் குறையிறல்ல, கண்ணியத்தெல்லாம் கூற்று. மன்னிக்கிறதால அல்ல கண்ணியத்தை குறைக்கினேண்டா அது புத்திலைக்கிற ஒரு குறையே தவிர ஷரியத்துல குறையல்ல. அது நாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது ஷரியத்துல அப்படி நடக்கிறல்ல. அல்லாஹ்ட வாதா நாங்க கண்ணியத்தை குறைக்க மாட்டோம் என்றதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் அப்ப எங்களுக்கு ஒன்றுமே செய்யல அவன் செஞ்ச அநியாயத்துக்கு. குர்ஆன் சொல்லுது, வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா. ஒருத்தர் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சா, தீமை ஒன்று செஞ்சா அதை போல ஒரு தீமை செய்யலாம், செய்யலும். குர்ஆன் பேசுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினாங்க. ஆனா எப்படி செய்யணும் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனுஷன் எங்களுக்கு அடிச்சிட்டாரு, அந்த அடியிட வருத்தம் எங்களுக்கு எவ்வளவு வீச்சோ அதே வலித்தான் அந்த மனுஷனுக்கும், அந்த வருத்தம் மட்டும்தான் நீக்கும், அதை விட கூட கூடாது. அந்த அளவுக்கு தான் அவருக்கு அநியாயம் செய்யலும், எங்களுக்கு செய்யலும். அதை போல அதை விட மன்னிப்பு கொடுக்கிறேன் நல்லமே. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் மிஸ்லுஹா சொல்லிட்டு சொல்றான், ஃபமன் ஆஃபா. ஆனா அநியாயம் செய்யலும் தான் யாரு மன்னிக்கிறாங்களோ வஅஸ்லஹ அவங்களோட சேர்ந்து போறாங்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுக்கிறது எனக்கு கடமைன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மன்னிக்கிறது என்றது லேசான ஒரு சிஃபத் அல்ல. மன்னிக்கிறது என்று சொல்றது, மன்னிப்பு கொடுக்கிறது என்று சொல்றது அது லேசான சிஃபத் அல்ல. எட வாழ்க்கையில கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கையில எத்தனை பேரை மன்னிக்க, எவ்வளவு பேரோட சேர்ந்து போகணும். சும்மா வரட்டு கௌரவம், சும்மா ஒன்று ரெண்டு இல்லாத விஷயங்கள், ஈகோ, இதனால எவ்வளவு பேர் இழந்து கொண்டிருக்கிறோம். கல்புல கைய வச்சு யோசிங்க, இன்னும் எவ்வளவு பேர் கவலைப்படுறாங்க. என்ன நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கேன், என்ன நானோட கொஞ்சம் சேர்ந்து போகேன், எவ்வளவு பேர் கபர்ல. உம்மா வாப்பாவோட கொஞ்சம் சேர்ந்து போவேச்சு, உம்மா வாப்பா கபர்ல. மன்னிப்பு கொடுக்கலுமா? கொடுக்கறதுல புரோசனமே தான். வாழக்கூடிய நேரம் ஒத்துமையாக வாழ பழவு, மன்னிப்பு கொடுத்து வாழ பழவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, எல்லாம் பேசிக் ஹதீஸ். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கம் நாஃபு அனில் ஹாதிம், எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஹாதிம், வேலைக்காரன், அவருக்கும் எனக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல, அவருக்கும் எனக்கும் எந்த உறவு முறையும் இல்ல, எங்களுக்கு கீழே வேலை செய்யற எந்த சம்பந்தமும் இல்லாம வேலைக்காரன் வேலைக்காரிய நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் என்று கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. 2வது தடவை கேட்டான், 3வது தடவை கேட்டான். அப்பதான் சொன்னாங்க, உஃபு அன்ஹு ஃபீ யௌமின் 70 மர்ரா, அவங்களோட ஒரு நாளைக்கு 70 தடவை பிழை செஞ்சாலும் 70 தடவை அவங்களோட பாவத்தை மன்னிங்கடா. கொஞ்சம் யோசிங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, ரத்த உறவும் இல்ல, உறவு முறையும் இல்ல, இவங்களோட விஷயத்துல 70 தடவை மன்னிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. என்னோட தாய் எத்தனை தடவை மன்னிக்கும், என்ன மனைவி எத்தனை தடவை மன்னிக்கும், என்ன கணவன் எத்தனை தடவை மன்னிக்கும், என்ன வாப்பா எத்தனை தடவை மன்னிக்கும், என்ன சகோதரன் எத்தனை தடவை மன்னிக்கணும். ஏன்னா நாங்க அதெல்லாம் செய்யறோமா? வாழ்க்கையில செய்யறல்ல. நாங்க உட்ற பிழை இதுதான். எங்கட பாவம் மன்னிக்கப்படணும் என்று விரும்புறோம், அடுத்தவனை மன்னிக்க இன்னும் நாங்க ரெடி இல்லை, இன்னும் தப்புவா வரையலாம். அதுதான் பாருங்க, சில மனிதர்கள் வருஷ கணக்கு நோன்பு பிடிக்கிறாங்க, 2 நேரம் தான் தின்று, ஒன்று சஹருக்கு இன்னொன்று இஃப்தாருக்கு. நோன்பு பிடிச்சாலும் அந்த நோன்பு இன்பமா இல்ல பாருங்க. இஃப்தார் இன்பம், சஹர் கசப்பு. ஏன்? ரெண்டும் தின்றேதான், சஹர்லயும் சாப்பிடுறோம், இஃப்தார்லயும் சாப்பிடுறோம். ஆனா இஃப்தார் இன்பமாகிக்குது, சஹர் கசப்பாகிக்குதேன். ஏனென்றால் நோன்புல இன்னும் இன்பம் வரல, இன்னும் ரமலான்ட பர்பஸ் நோக்கத்தை இன்னும் நான் அடையல. வாழ்க்கையில நோக்கம் தக்குவா மட்டும்தான்.
மத்த எந்த அமளிபாதத்தெல்லாம் 2வது 20 ரக்காத்தை கொண்டு அடையோடும் முட்டுவரத்தை அல்ல தக்குவா. 20 ரக்காத்தை கொண்டு அடைகிறது பெருமை அல்ல தக்குவா. இது வரணுமா? தக்குவாவுடைய சிபாத்துகள் வரும். அதுல ஒன்றுதான் அடுத்தவனை மன்னிக்கிறேன். ஆக குறைஞ்சு இந்த சிபத்தை கூட சரிகிறோமா? இன்னும் வரலையா? ரமலான் இன்பமாய் வருஷ கணக்கு நோம்பு பிடிச்சாலும் இப்படிதான் போகும். பசியிலே தாவத்திலே இன்பமா பிடிக்க மாட்டார். கஷ்டம் சிரமம் சிலவனுக்கு ரமலான்டா கொள்ள கொண்டு போறோமா, நோம்பு பிடிக்க சரியான கஷ்டம். 1000 காரணம் சொல்லுவான். வேலை எண்டுவான், அதை எண்டுவான், இது எண்டுவான். ஏன் இன்பம் இல்லை? ஏனென்றா ரமலான்ட பர்பஸை இன்னும் நாங்க அடைய இல்லை, நோக்கத்தை அடைய இல்லை. அதுதான் இன்பம் இல்லாம இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபில் ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க, கவனமா கேளு. உஹதுடைய யுத்த காலத்துல சுருக்கமா பேசுறேன். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவனோட வாப்பவும் பங்கு கொண்டான் உஹதுடைய யுத்தம். இந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரமான யுத்தம் என்று படிச்சுப்போம்னா, கித்தைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட விளங்காத அளவுக்கு ரொம்பவுமே கஷ்டமான சிரமமான ஒரு யுத்தம் தான் உஹதுடைய யுத்தம். இந்த நேரத்துல அல்லாஹ் தான் பெரிய ஒரு தூசி, அந்த போர்க்காலத்துல பெரிய ஒரு தூசி கிளம்பிச்சு. கித்தைக்கக்கூடிய முஸ்லிமா அல்லது முஸ்லிம் அல்லாத மனுஷன என்று கூட விளங்கல். இந்த சந்தர்ப்பத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா ஒரு முஸ்லிம். அவர் என்ன செஞ்சாருண்டா, அவரு யுத்த காலத்துல ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபிரை கண்டுட்டார். இவர் என்ன செய்யறாரு, வாள் எடுத்துக்கொண்டு அவரை வெட்டுறதுக்காக வேண்டி விரட்டி கொண்டு போறார். போகக்கூடிய நேரத்துல இந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா முகத்தை மூடிந்தாரு, தூசிக்காக வேண்டி முகத்தை மூடிதான் ஈகிறார். ஆனா பின்னுக்கு ஈகக்கூடிய சில சஹாபாக்கள் விலகி கொண்டாங்க, விரட்டி கொண்டு போறவர் ஈகிறாரு ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா. இவரு ஒரு காஃபிர்னு நினைச்சிட்டாங்க. இவங்க விரட்டிட்டு போறதுதான் காஃபிர். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பாவோ காஃபிர்னு நினைச்சிட்டான். நினைச்சு கிட்டத்தட்ட 5-6 சஹாபாக்கள் அவங்களோட பின்னு கால விரட்டினான். இந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கண்டுட்டான். கண்டுட்டு யுத்த களத்திலே இந்த கத்துறாங்க, அபி அபி ஹுவ முஸ்லிம் ஹுவ முஸ்லிம், அவரை என்ன வாப்பா 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 சொல்லி 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 பின்னுக்கால. ஆனாலும் அந்த யுத்த களத்துடைய சத்தத்துல யாருக்கும் கேட்கல. கிதாபுல எழுதுறாங்க, உஹதுடைய யுத்த காலத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பவ சஹாபாக்கள் 4-5 பேர் சேர்ந்து கொலை செஞ்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த சிச்சுவேஷனுக்குள்ள போங்க. வாப்பவ கண் முன்னுக்கு கொலை செய்யறாங்க சஹாபாக்கள், கூட்டாளிமார். வந்தவங்க அப்படியே முட்டன் காலில் உட்கார்ந்துட்டான். ஒரு வார்த்தை பேசல, அழுது கொண்டுதான் நீந்தான், ஒன்றுமே பேசல. இப்ப இவங்களுக்கு விளங்கிட்டு கொண்டது, நாங்க ஒரு முஸ்லிமை கொண்டுட்டோம், கை சேதப்பட்டாங்க, வாழை கீழே போட்டாங்க. முன்னுக்கு வந்தாங்க மன்னிப்பு கேட்க முன்னுக்கு எழுப்பி சொன்னாங்க ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாருங்க கல்பு எப்படி என்று சொன்னாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நான் அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதான் கல்பு. மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அப்படியே அப்செட் ஆகிட்டான். ஓடி வந்து கேட்டாங்க, என்ன மனுஷன் நீ, மன்னிப்பு கேட்க முன்னுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்களாமே. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, பொதுவா இப்படி ஒரு இழப்பு வந்தா பைத்துல் மாலால 100 ஒட்டகம் கொடுப்போம், நாங்க 100 ஒட்டகத்தை உங்களுக்கு தாரோமே சொன்னாங்க இழப்பீட. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உண்மையில என்னைய விட தேவை உள்ளவங்க அந்த 5 சஹாபாக்கள் தான், அவங்களுக்கு 100 ஒட்டகத்தை பிரிச்சு கொடுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை யா ரசூலுல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள். மன்னிப்பு கேட்கணும். சொந்த வாப்பாவை கொண்டுட்டார், ஆனா அவருக்கு தெரியும் வேணும் என்று கொள்ளல, தவறுதலா நடந்துச்சு. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் மீந்தாங்களா? கொஞ்சம் கல்புல கையை வச்சு யோசிங்க, எனக்கு என்ன அநியாயம் செஞ்சார், சும்மா தேவையில்லாதனோ 1-2 வார்த்தை பேசிப்பார், மனுஷன் தான். தம்பி என்ன செஞ்சார், தங்கச்சி என்ன செஞ்சார், பாப்பா என்ன செஞ்சிப்பார், கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு ஏசிப்பார். இதுக்காக வேண்டி வருஷ கணக்கு பேசாம இருக்கிறோம் என்றா ரமலான் இன்பமாயிக்குமா? இன்பமாயிக்கும். ஒரு நாளும் இன்பமாயிக்காது. ரமலான் அடைய வேண்டிய பர்பஸ் நாங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் அடைய மாட்டோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு மன்னிப்பீகே சில மனிதர்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றும். சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பெருசா கேள்விப்பட்டிக்க மாட்டோம். சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யாருண்டா, பொய் நபியுடைய காலத்துல இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரா ரொம்ப பயங்கரமா பேசினோம். சுமாமா இப்னு உசால் அதுக்கு போற சஹாபியா மௌத்தாயினாங்க. இந்த சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க மஸ்ஜிது நபவி. அவங்க தலையை தூக்கி பார்க்கல, கீழே பார்த்துக்கோ நீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கேட்டாங்க, சுமாமா என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, முஹம்மத் பேரை தான் சொன்னாங்க, யா முஹம்மத், இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு மோமிக்கண்டா ஓண்ட மோம் தான்டா,
பிடிக்காத ஒரு மஸ்ஜிதுக்கு என்ன மஸ்ஜிது நபவி என்றார், பிடிக்காத ஒரு ஊர் என்றா மதீனாண்டாங்க. சொன்னாங்க ஐத்தான் பார்க்கறதுக்கும் விருப்பம் இல்லை உங்களேண்டா. கேட்டாங்க இப்ப உங்களோட விஷயத்துல என்ன முடிவு எடுக்க? சொன்னாங்க நீங்க களத்தை வெட்டுறேண்டா வெட்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்ன வார்த்தையை பாருங்க, நீங்க வெட்டுறீங்களா வெட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனா இப்ப நின்றா. சொன்னா ஒன்றும் பேசல வைத்தான். 2வது நாள் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்டாங்க சுமாமா என்ன சொல்றீங்க? சொன்னா யார் சொல்ல, நேத்து சொன்னீதான் இன்றைக்கும் யார சொல்லலாம், நேத்து சொன்னேதான் இன்றைக்கும். வெட்டுறேண்டா வெட்டுங்க, மன்னிச்சுட்டா நன்றி உள்ளவனா இப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல வைத்தான். 3வது நாள் வந்து கேட்டாங்க, அதே பதில சொன்னார். சொன்னாங்க 4வது நாள் வந்து சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, ஒன்றுமே பேசல. சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு விடுதலை செய்யுங்க. ஒன்றும் சொல்லவும் இல்லை, அவங்களுக்கு கேட்கவும் இல்லை. இந்த சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழும்பி கொஞ்சம் தூரம் போனாங்க, போயிட்டு ஒரு குளத்துல குளிச்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையை, முபாரக்கான கையை பிடிச்சி சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க முஹம்மது என்று சொல்லல. சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு மோமெண்டா அது உங்களோட மோமா தான் இருந்துச்சு. ஆனா இந்தியில இருந்து பிடிச்ச மோமெண்டா உங்களோட மோம் தான் யா ரசூலல்லாஹ். பிடிச்ச இடம் என்றா அது மதீனாண்டா, பிடித்த மஸ்ஜித் என்ன மஸ்ஜித் நபவி என்றா. சொன்னாங்க யார் சொல்ல சொல்லணும் போல. கேட்டாங்க என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு. ஏன் அவங்க விலங்கு இப்படி ஒரு மார்க்கம் நீக்குத உலகத்தில், இப்படியும் ஒரு மார்க்கம். எவ்வளவு அநியாயமா பேசி வேணும் மனுஷனுக்கு எதிரா. ஒன்றுமே பேசல, ஒரு சுடுசொல் சரி சொல்லல, மன்னிச்சு விட்டுட்டானே. அப்போ இப்படி ஒரு லீடரை நான் கண்டதே இல்லை. இங்க ஒரு சின்ன பிள்ளை நடந்தா போதுமே, தூக்கி பிடிச்சி அதை பேசி அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு மன்னிப்பு வாழ்க்கையில எவ்வளவு சிறந்த மனிதனை மாறினார் தெரியும். அந்த யாரோட கூட்டு சேர்ந்து நீந்தார் முஸைலமத்துல் கஸ்ஸாப் பொய் நபி, அவருக்கு எதிராக கடைசி நிமிஷத்துல குடும்பத்தோட போராடின ஒரு சஹாபி தான் இவர். குடும்பத்தோட போராடினான் அவருக்கு எதிராக, பொய் நபிக்கு எதிராக போராடினான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்ச மனிதர்கள் தான் இக்ரிமா ரலியல்லாஹு, எவ்வளவு பயங்கரமான நிலைமையில இருந்தார். வஹ்ஷி ரலியல்லாஹு, ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியான், இவங்க எல்லாம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் மன்னிப்பு கொடுத்தவங்க. கடைசி மௌத்து ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்ட நிலைமையில மௌத்தாகினான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், ஒரு மனுஷன் எனக்கு வலது காதுக்கு வந்து என்னைய பத்தி தேவையில்லாதமா ஏசுறான். இந்த வார்த்தை நினைவே, வலது காதுல வந்து என்னைய பத்தி தேவையில்லாதமா ஏசுறான். அதே மனுஷன் ஏசினத்துக்கு போற இடது காதுக்கு வந்து சொல்றான் என்னைய பத்தி, என்கிட்ட நான் இவ்வளவு நேரம் வலது காதுல உங்களுக்கு ஏசினத்துக்கு இடது காதுல வந்து சொல்றேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்றான். சொல்றாங்க ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வலது காதுல பேசினதை உடனே நான் மறந்துடோட நான் மன்னிப்போடு. இதுதான் சஹாபாக்கு. வருஷ கணத்துக்கு இழுத்து கொண்டு பேசாம இருந்து கொண்டு, ரமலானுடைய மாசம் இன்னும் நிறைய பேர் போவோம் வெளியில போய்க்கு நடிகர், போய்க்கு நல்லவனை போல இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனை, விட்டு கொடுக்க ரெடி இல்லை, மகளை மன்னிக்க ரெடி இல்லை, மகனை மன்னிக்க ரெடி இல்லை, பேர பேத்திய மன்னிக்க ரெடி இல்லை. இன்னமும் அப்படியே தான். ரமலான் இன்பமா மாறாது, இன்னமும் வளமைய போல சும்மா பசியில தாவத்துல தான் போகும். அதனால பர்பஸ் நோக்கம் தக்குவா அடையணும்னா இந்த மாதிரி சிஃபத்துகள் வாழ்க்கையில வரணும். அதை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். அதே போல கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல அமல்களை செஞ்சாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு அமல் தான், புயல் காத்தை விட வேகமாக செஞ்ச ஒரு அமல் தான் சதகா. ஏனென்றா இந்த உம்மத்துல தொழுகைக்குது, அது எல்லாம் தொழுவுது அமல், அது தொழுகை நோம்பு எல்லாம் செய்யுது. மனுஷர் செய்ய கொஞ்சம் பின்வாங்குற ஒரு அமல் தான் சதகா. அதுதான் உதாரணம் சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு மனுஷனுக்கு அடிக்கிற பைப்பு, கையால் அடிச்சு எடுக்கிற தண்ணி பைப்பி, அதொன்று முன்னுக்கு, அது அடிச்சா தண்ணி வரும் தான், உள்ளுக்கு டொன் கணக்கு தண்ணி. இது ஒத்தன் வெளியே எடுக்கணும்னு என்ன செய்யணும்டா, அவன் கையில 2 புடி தண்ணி தான், 2 புடி தண்ணி தான். அதை ஊத்தினாதான் தண்ணி வெளியே வரும். ஆனா ஊத்துறதுக்கு மனம் வருவது இல்லை. சும்மா சரி ஊத்தினா கிடைக்காது, தண்ணி இல்லாம போனா. இப்படி நினைச்சா தண்ணிய டொன் கணக்கு தண்ணிய அடையல வாழ்க்கை. அந்த தண்ணிய 2 கை தண்ணிய ஊத்தினா அடிச்சாதான் அந்த தண்ணி வெளியில வரும். நாங்க எல்லாம் பரக்கத் என்ற ரீதியில பொருளாதாரம் என்று பாக்குறது அதிகமானவங்க யோசிக்கிற எப்படி என்றா, இந்த சம்பரி பொருளாதாரம் இந்த ரிஸ்குடைய விஷயத்துக்கு சம்பரிப்பு ஒன்றுதான் வழி என்று யோசிச்சு ஒன்றும். வெள்ளனைக்கு போனா நைட்டுக்கு வரணும், அப்பதான் சல்லி கிடைக்கிறது, உண்மைதான். தொழில் செய்ய வானம் என்று சொல்லல. ஆனா ரிஸ்க காலடிக்கு கொண்டு வரதுக்கு 18 வழி, 18 ஒன்றுதான் தொழில்.
உதாரணமா இந்த தெமட்டகோட பிளேஸ் மஸ்ஜித்ல இருந்து எங்களோட ஊடி சும்மா ஆரம்பியாண்டு வைங்களே, அந்த வீட்லயும் அங்கே இருந்து ஒருத்தர் இங்க கொண்டு வராரு, புள்ளைய ஒரு வழியில சின்ன பொடியனத்தனை கூட்டி கொண்டு வராரு. ஒவ்வொரு நாளும் கூட்டி கொண்டு வராரு, 5 நேரம் தொழுவை கூட்டி. ஒரு கிழமையா போல அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியும், இங்கேருந்து அங்க போறேன், அங்கேருந்து இங்க வாரேன், ஈத்தான் மஸ்ஜிதோட ரூட்டு தெரிஞ்சிடும். வாப்பாக்கு கொஞ்ச நாள்ல அவன் வழி காட்டுவான். திடீர்னு வாப்பா என்ன செய்யறாரு, அந்த பக்கத்தால கொண்டு வராம சுத்தி கொண்டு வராரு வேற வழியில். இப்ப புள்ள என்ன சொல்லும், பாப்பா இது இல்லை மஸ்ஜிதுக்கு போற வழி. சின்னவனுக்கு தெரிஞ்சது ஒரு வழி தான், பெரியவங்களுக்கு தான் தெரியும் நிறைய வழி. சின்னவங்களுக்கு தெரிஞ்சே தொழில் மட்டும்தான். ஆனா 18 வழிக்கு ரிஸ்க காலடிக்கு கொண்டு வரது, அதை பேசுறது நோக்கம் அல்ல. அதுல ஒன்றுதான் சதகா. சதகா கொடுத்த ஒரு மனிதன் நஷ்டமடைஞ்ச வரலாறே இல்லை இஸ்லாத்துல. கொடுத்ததால ஒரு நாளும் குறைஞ்ச வரலாறு இஸ்லாத்துல காட்டையிலுமா நிச்சயமா காட்டையலாம். அதனால் இந்த மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு குடிக்கலுமோ, தனவந்தர்கள் கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பொருளாதாரத்தை உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திக்கிறது நீங்க அனுபவிக்க அல்ல. நீங்களோட மட்டும் உங்களோட குடும்பம், உங்களோட பேரம் பேத்தி, சிலவங்க பேரம் பேத்திக்கெல்லாம் சேர்த்து இப்போ உழைக்கிறாங்க. இந்த வார்த்தையை பிள்ளை எடுக்குவாங்க. பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உழைப்பெண்ண என்னன்னே தெரியாம போயிட்டு, பாப்பா கஷ்டப்பட்டிப்பாரு, அப்பா கஷ்டப்பட்டிப்பாரு, பின்னுக்கு வார பேரம் பேத்தி காலுக்கு மேல கால் போட்டு தின்னுவான். இவனுக்கு வேர் வேண்டா என்னன்னே தெரியா. எப்போ உழைப்பெண்ண என்னன்னு பழக்குது. எல்லா நபிமாரும் சொந்த கையால் உழைச்சி தீண்டாங்க. பாப்பா அப்பாட சொத்துல உட்கார்ந்து தீங்கல்ல, பேச பிள்ளை எடுக்குவாங்க. உழைக்கணும், உழைப்ப பழக்கணுமா. பேரம் பேத்திக்கெல்லாம் கொள்ளு பேர, அந்த பேரு இந்த பேர பரம்பரைக்கு சேர்க்க தேவையில்ல. எங்கட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை சேர்த்தாச்சா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். குர்ஆன் சொல்லுது அதுதான். காரூனுக்கு சொத்து செல்வத்தை கொடுத்துட்டு எங்களை விட பல மடங்கு பணக்காரன், கோடிக்கணக்கான மடங்கு பணக்காரன் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றேன், வாசின் கமாசன் அல்லாஹ்விலே உனக்கு தந்ததை கொண்டு நீ அடுத்தவனுக்கும் கொடுக்கும், அடுத்தவனோட சந்தோஷத்துல பங்கெடுக்கும். நல்ல பெரிய நாள், நாங்க எல்லாம் சஹர்ல நல்லா சாப்பிடுறோம், எவ்வளவு பேர் தின்னு இல்லாம. குடும்பத்துல கவனிங்க, மஹல்லால கவனிங்க, தேடி போய்த்து சதக்கா கொடுங்க, தேடி போய்த்து உங்களோட ஜகாத்துகளை கொடுங்க. குறிப்பாக ஊழியர்கள் பாருங்க, மஸ்ஜிதுல கடமை செய்யறோம், குடும்பத்தை விட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தான் லீவ். 3 நாள் 4 நாள் குடும்பத்துக்கு போதுமா? வெள்ளைக்கு போனா அந்திக்கு வரணும், நாங்க குடும்பத்தோட இருக்கிறோம், அவசரத்துக்கு பயணம் போறோம், ஒரு நோயாளியண்டா பார்க்க போவே இல்லை, லீவு கிடைக்கணுமே, ஒருத்தர் இமாமத்துக்கு ஈக்கணுமே கட்டாயம். இல்லாட்டி என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நிலைமைகளை நாங்க விளங்கி கொள்ளணும். ஏண்டா அவங்களும் மனுஷன், உள்ள குட்டிக்கும் அவங்களும் துண்டு மீன் தின்னணுமே, ஒரே பொல் சம்போசோறு தின்னக்கூடாது. அதனால அவங்களோட விஷயங்களையும் கட்டாயம் கவனம் செலுத்துங்க. ஒரே இந்த சதக்கா பத்தி மிம்பர்ல பேச தேவையில்லை, நாங்க உணர்வணும். ஒரே நினைவு காட்டி நினைவு காட்டி நினைவு காட்டி நினைவு காட்டி எத்தனை தடவை நினைவு காட்டுது. ஈக்கிற ஹதீஸ் எல்லாத்தையும் பேசி முடிஞ்சு சதக்கா 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 சதக்கான்னு இன்னமும் திருந்தாட்டி எங்கட கல்புல தான் பிரச்சனை, ஹதீஸ்ல ஒன்றுமே இல்லை. அதனால வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் இருக்கும். எவ்வளவு தடவை ஞாபகம் காட்டுறேன், இந்த நோம்பு மாசத்துல சரி அவங்களோட முறையான முறையில கவனிச்சு வீடு வாசலுக்கு அனுப்பி சந்தோஷமா இயக்கிறது. அதனால நாங்க எப்படி மஸ்ஜிதுகள்ல குடும்பத்தோட சந்தோஷமா இயக்கிறோமோ, எங்களுக்கு ஈக்கக்கூடிய போதுமான ஹக்கு எடுத்துட்டு அடுத்த விஷயங்களை சதக்காக்களை கவனம் செலுத்துவோம். அதிகமான வாய் திறந்து சொல்றாரு, மானத்துக்கு பாயம் சரியான எவ்வளவு கடனி, எவ்வளவு பேர்கிட்ட பேர் சோமாயிக்கிறீங்களா, சிரிச்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆடுவான். ஆனா நடிக்கிறான் கல்வில எவ்வளவு பாரம், குமர் பாரம் எவ்வளவு ஈகி, கடன்ல இருந்து வெளியே வரையலாம் எவ்வளவு பேர் ஈகிறான். சொல்லிக் கொள்ளையில பிரச்சனை, சொந்த தம்பி சொல்லிக் கொள்ளையில பிரச்சனை, எவ்வளவு பேர்ட்ட கண்கள் காட்டி கொடுத்துடும் எவ்வளவு கவலையோட ஈக்கிறாங்க. உணர்ந்து நடந்துக்குவோம், வந்து கேட்கிற அளவுக்கு வைக்கவான். சொன்னா அந்த வாழ்க்கையில் எடுங்க, எங்களுக்கு போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதை போல அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் என்ற சிஃபத்தை கொண்டு வாங்க. உங்களோட தேவைகளுக்கு அல்லாஹ் போதுமானது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக.